தசரா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கிற பக்தர்கள் எல்லாமே அவங்க கட்டியிருக்கிற வேஷத்த சாமி கிட்ட காட்டிட்டு, அதுக்கப்புறமா மாலைய கழட்டுறதுக்காக கோவிலுக்கு வருவாங்க. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கப்புறமா எங்க அண்ணன் எல்லாருமே போன வருஷம் தசரா அன்னைக்கு நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்திருந்தோம் மாலை கழட்டுறதுக்காக. நம்ம முத்தாரம்மன் கோயிலுக்கு போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நடந்துச்சு. அதுல ஒரு சில விஷயத்த வந்து நான் முன்னாடியே நம்ம சேனல்ல வீடியோவ போட்டிருந்தேன். சிவபெருமான் வேஷம் போட்டிருந்தவர் ஒருத்தர் பைக் ஓட்டிட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா எங்க எல்லாருக்குமே ரொம்ப பசி. அதுக்கப்புறமா முத்தாரம்மன் எப்படி எங்க பசியை தீர்த்தாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம சேனல்ல ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். ஆனா இந்த வீடியோல நான் சொல்ல போற விஷயம் தான் நாங்க கோவிலுக்கு போற வழியில பார்த்ததுலே ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் இதுதான். அது என்ன அப்படின்னு நீங்களே பாருங்க. இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்றேன். நாங்க முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருந்த வழியில தான் பாத்தீங்கன்னா இந்த வேஷம் போட்டிருந்தவரை பார்த்தோம். ஒரு ஊருக்குள்ள உட்கார்ந்து இருந்தாரு. இந்த வேஷத்தை பார்த்த உடனே எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம், என்ன இப்படி ஒரு வேஷமா அப்படின்னு. இந்த வீடியோ பாக்குறப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வேஷம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. இதை வந்து நாங்க அப்படியே நேர்ல பார்த்தோம். எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப பயமாவும் இருந்துச்சு இது பாக்குறதுக்கு. இந்த வேஷம் போட்டவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு தெரியல இந்த வேஷத்தை போடுறதுக்கு. தலையே இல்லாத மாதிரி ஒரு வேஷத்தை போட்டிருக்காரு. இது பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு.